கண்டிப்பா இந்த ஆனட்டோலின்ற ஒரு கேரக்டரை பார்த்திருப்பீங்க. டக்குன்னு வந்து ஜிம்முக்கு வருவாரு. மாப் போடுற மாரி வருவாரு. வந்து வெயிட்ட தூக்குவாரு. ஆனா அவர் சைஸுக்கும், அவர் ஸ்ட்ரென்த்துக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த மொமெண்ட் அவர் மாப்ப ஒரு ஆளோட கையில குடுத்தா தான் அவர் யாருன்றதே தெரியும். அவர் எப்படி இப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு? இத பிரேக் டவுன் பண்றதுக்கு முன்னாடி லிஃப்ட் லைக் எஸ்கேவ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் அதே மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் ஜிம்முக்கு போறப்ப கண்டிப்பான முறையில யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க யோசிக்கலாம். நம்ம ஊர்ல சொல்லிட்டு திரிவாங்கல்ல, அவருக்கு ஜெனடிக்ஸ் பா, அவர் இவ்வளவு வருஷம் ஜிம்முக்கு போயிட்டு இருக்காருன்றதெல்லாம் கண்டிப்பான முறையில கிடையாது. அவர் எப்படி ட்ரெயின் பண்றாருன்றது தான் முக்கியம். ஸ்ட்ரென்த்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு ஸ்கில்னு நான் சொல்லுவேன். அதுல ஒரு மசில மட்டும் நம்ம வந்து டார்கெட் பண்ணி பண்ண மாட்டோம். நிறைய மசில்ஸை ரெக்ரூட் பண்ணி பண்ணுவோம். எக்ஸாம்பிள் அவர் டெட் லிஃப்ட் பண்ற வீடியோ பாத்தீங்கன்னா அவரோட லோவர் பேக்கு, அவரோட குளூட்ஸ், அவரோட ஹாம்ஸ்ட்ரிங்ஸ், குவாட்ஸ், ஹிப்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து எக்ஸ்ப்ளோசிவா ட்ரெயின் பண்றது ஸ்ட்ரென்த்துங்க. ஆனா அனதர் ஹேண்ட் பாத்துக்கிட்டீங்க, இப்போ உடம்பு ஏத்துறதுக்கு ஹைப்பர்ட்ரோபிக்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா பைசெப்ஸ் பண்றீங்கன்னா உங்க பைசெப்ஸை மட்டும் ஐசோலேட் பண்ணி அந்த மசிலுக்கு மட்டும் பண்ணணும். இன்னொரு மசிலோட இன்வால்வ்மெண்ட் அதிகமா இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த தேவையில்லாம இந்த மொமெண்டம் இப்படிலாம் நம்ம கொடுக்கவும் கூடாது. இது வந்து ஹைப்பர்ட்ரோபிக்கு ட்ரெயின் பண்றது. ஸ்ட்ரென்த்துக்கும் ஹைப்பர்ட்ரோபிக்கும் வித்தியாசம் தெரியாம ஜிம்ல மாங்குன்னு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பான முறையில் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸ்ட்ரென்த் வேற, ஹைப்பர்ட்ரோபி வேற. உங்களோட கோல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பா ட்ரெயின் பண்ணுங்க.